மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கி இந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிடக்கூடாது, எப்படியாவது இந்த படத்தினுடைய ரிலீஸை வந்து தாமதப்படுத்தணும் அப்படின்றதுல அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஒரு சென்ட்ரல் போர்டு நினைச்சா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒரு படத்தை தடை பண்ண முடியும். ஐயோ இந்நேரம் நான் வந்து ஜனநாயகன் படம் பார்க்கணும்னு நினைச்சதுமே இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படி பண்ணிக்கலப்பா அப்படின்னு புலம்புறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரே செய்தி, நான் பர்சனலா சொல்ல வேண்டியது, திரும்பி போற ஐடியாவே இல்ல. அது வந்து ஜனநாயகன் பொங்கல் தான். இதுதான் ஜனநாயகன் படம் மூலமா எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி கிடைச்ச படிப்பினை. உங்க படத்தை கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா ரிலீஸ் டேட்டை அணுகணும் அப்படின்றதான். நிறைய பேர் இந்த பேனர்ஸ்லாம் அடிச்சு ஃபிளெக்ஸ் எல்லாம் அடிச்சு பயங்கரமா இமேஜினேஷன் பண்ணிட்டாங்க. அது இல்லைன்னு சொன்ன உடனே யாராலையுமே ஏத்துக்க முடியலங்கிறது மட்டும்தான். எத்தனை காலம் தான் நீங்க நிறுத்தி வச்சிருங்க? இந்த 10 நாள் லீவ் இல்லைனாலும் அடுத்து வரப்போற 5 நாட்கள்லயோ ஒரு 4 நாட்கள்லயோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண போகுது. அதனால எந்த வகையிலுமே யாருக்குமே லாஸ் வர போறது இல்ல. தளபதி விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டி இன்னும் 200% கூடறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணிட்டே இருங்கப்பா, நல்லா பண்ணுங்க. இன்னும் அவரோட பாப்புலாரிட்டி நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது அவருக்கு அப்படிதான் நான் சொல்றேன். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், அப்புறம் இன்னொரு படமும் வர வேண்டியது வரல, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதது அதை பத்தின பேசிட்டேன். இதை பத்தி நிறைய இதுல சேனல்ல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். என்டையர் இண்டஸ்ட்ரி ஷாக்ட். இப்ப பாத்தீங்கன்னா ரஞ்சித்ல இருந்து மாரி செல்வராஜ்ல இருந்து பல பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை செட் பண்ணிருக்குன்னு. அல்டிமேட்டா நம்முடைய ஆனரபிள் சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்களே வந்து இதுவரையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பல ஏஜென்சிஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சஸ் சர்டிஃபிகேஷனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படத்தை தடை பண்றதுக்கு அப்படின்றது ஆனரபிள் சிஎம்மும் ட்வீட் பண்ணியிருந்தாரு. சோ நானும் அதை ட்வீட் பண்ணியிருந்தேன். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதாவது தமிழ் சினிமா மட்டும் இழப்பு இல்ல, ஒரு இந்தியன் சினிமாக்கே ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்திருக்கு. அதாவது ஒரு சென்ட்ரல் போர்டு நினைச்சா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிஃபிகேஷன் நினைச்சா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒரு படத்தை தடை பண்ண முடியும். ஒரு தடை பண்ண முடியும்னா அதனுடைய ரிலீஸை தடுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த படம் அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்க பவரை காமிச்சிருக்காங்க. அதாவது நாங்க கோர்ட்டு போவோம், கோர்ட்ல போய் தடை வாங்குவோம், எப்படியாவது இந்த படத்தை வந்து அடுத்தது கட்டம் டிலே பண்ணிட்டே இருப்போம், ப்ராசஸ தடுத்துட்டே இருப்போம். அதாவது இவங்களால படத்தை ஒட்டுமொத்தமா தடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா டிலே பண்ண முடியும். இதை தடுத்துட முடியாது. இது வந்து காற்றாற்று வெள்ளம் போல ஜனநாயகன் படம் வரும். ஆனா அதை வந்து அவங்க டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராசஸை டிலே பண்றதுக்கு அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி, சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க டிலே பண்ணிட்டே இருக்காங்க. இது நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸா நான் பாக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். இந்த பொங்கலுக்கு எல்லாருமே ஜனநாயகன் படத்தை பார்க்கணும், பராசக்தி படத்தை பார்க்கணும்னு வரும்போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு படம் தான் பொங்கலுக்கு வந்திருக்கிறது. அடுத்ததா 14 ஒரு படம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, திரௌபதி 2 அப்படின்ற படம் தான். ஆனா மக்கள் எல்லாருமே தமிழ்நாடு எதிர்பார்த்தது ஜனநாயகன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் போகும்போது பல பேர் வந்து உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்து பேசுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, தளபதி விஜய் ரசிகர்கள் என் கூட உட்கார்ந்து படம் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் ஐயோ இந்நேரம் நான் வந்து ஜனநாயகன் படம் பார்க்கணும்னு நினைச்சதுமே இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படி பண்ணிக்கலப்பா அப்படின்னு புலம்புறாங்க. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே ஃபேமிலியா கஷ்டப்படுறாங்க. நாங்கெல்லாம் போய் திரையரங்க போய் பார்த்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ண நினைச்சோமே தளபதி விஜய் படத்தை, இதை விடாம பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்ற கோபமும் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இது வந்து என்ன பொறுத்தவரை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தடை, தேவையில்லாத ஒரு தடைன்றதை விட நான் சொல்றது தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கி இந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிடக்கூடாது, எப்படியாவது இந்த படத்தினுடைய ரிலீஸை வந்து தாமதப்படுத்தணும் அப்படின்றதுல அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து டெஃபினட்டா வின் பண்ணிட்டாங்க. இப்ப 12ஆம் தேதி இது வந்து சுப்ரீம் கோர்ட் போய் லிஸ்டிங் ஆகி 13-14 சுப்ரீம் கோர்ட் ஹாலிடே அப்படின்றாங்க. அது பிறகு 15 16 கேட்டு எப்போ ரிலீஃப் கிடைக்கும், எப்போ திரையரங்கு படம் வரும் அப்படின்றதெல்லாம் இன்னி வரையும் நம்மளால கேரண்டியா சொல்ல முடியாது. சென்சஸ் 21th செகண்ட் ஹியரிங் கொடுத்திருக்காங்க சார். அடுத்த ஹியரிங் கொடுத்திருக்காங்க. 21st செகண்ட் அடுத்த ஹியரிங் கொடுத்திருக்காங்கங்கிற மாதிரி நியூஸ் வந்தது நேத்து. 12ஆம் தேதி சொல்றேன். இல்ல சுப்ரீம் கோர்ட் தான் போயிருக்காங்க. ஹியரிங் 21st வந்து இங்க ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது திங்கட்கிழமை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அப்புறம் ஹியரிங் வந்து என்ன மாதிரி நடக்குன்னே தெரியாது. இப்போ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல 21ஆம் தேதி ஹியரிங் தான் வருது இல்ல ஹைகோர்ட்ல, அப்போ அங்க போய் பாத்துங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, சோ 21ஆம் தேதி ஹியரிங்ல வந்து எப்ப முடியும் அப்படின்னு நம்மளால தெரியல. சோ ஒரு காற்றாற்று வெள்ளம் போல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய ஒரு படத்தினுடைய வெற்றியை வந்து இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு தடுத்திருக்காங்க. ஆனா தடுத்திருக்காங்க தவிர இதை தடை பண்ண முடியாது.
அந்த 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 தடுப்புகள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா உலகெங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த படத்துக்காக இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அந்த ஆர்வத்தை இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரே செய்தி, நான் பர்சனலா சொல்ல வேண்டியதுன்னா, நீங்க என்னவாவது பண்ணுங்க, என்னைக்கு வந்தாலுமே அது வந்து ஜனநாயகன் பொங்கல் தான். இந்த பொங்கலுக்கு அது ஜனநாயகன் பொங்கல் தான் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். திரையரங்குல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க ஒண்ணுமே அதை தடுக்க முடியாது. எத்தனை காலம் தான் நீங்க நிறுத்தி வச்சிருவீங்க? பாத்துடலாம், அதையும் பாத்துடலாம் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டோம். வெல் சைட் சார். என்ன இன்னும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் விஜய் சார் அவரோட கடைசி படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேர்வெலோட வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நிறைய பேர் இந்த பேனர்ஸ்லாம் அடிச்சு ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிச்சு பயங்கரமா இமேஜினேஷன் பண்ணிட்டாங்க. அது இல்லைன்னு சொன்ன உடனே யாராலையுமே ஏத்துக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் சார். அதுதான் சொல்றேன். இதுவரையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு 100% எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இப்ப வந்து 200-300% எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. தேங்க்ஸ் டு சர்டிஃபிகேஷன். இப்போ 3 டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்க போகுது. இப்ப என்ன வந்து ஒரு இது வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஃபோர்காஸ்ட்காக என்ன கேட்டாங்க. இன்டர்வியூல கேட்ட போது என்ன சொன்னாங்க, சார் இந்த படம் இப்ப இதனால எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்னும் போது ஒரு லாஸ் வராதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு நான் தியேட்டருக்குள்ள எந்த லாஸுமே கிடையாது. ஏன்னா அதே விலைக்கு தான் அந்த படம் போகுது. நான் தியேட்டருக்குள்ள இதை விட அவங்க எல்லாம் ஆக்சுவலி போனஸ் கொடுக்கணும். இவ்வளவு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு வந்திருக்கு. அதனால ஓடிடி நிறுவனம் போனஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததோட ஹைப் இப்ப படத்துக்கு வந்துருச்சு. அதனால நான் தியேட்டர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 180-200 கோடி அவங்களுக்கு நான் தியேட்டருக்குள்ள வரப்போற அமௌண்ட் வந்து கேரண்டியா வந்துடும். இப்ப தியேட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைப் வந்த பிறகு இப்ப எங்க தியேட்டருக்குள்ள அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த 10 நாள் லீவ் இல்லைனாலும் அடுத்து வரப்போற 5 நாட்கள்லயோ ஒரு 4 நாட்கள்லயோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண போகுது. அதனால எந்த வகையிலுமே யாருக்குமே லாஸ் வர போறது இல்ல. இது வந்து எப்போ அதை ரியலைஸ் பண்ண போறாங்க, அதாவது இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரியலைஸ் பண்ண போறாங்கன்றதான் நம்மளுடைய வந்து வெயிட் பண்ணி பார்க்கணுமே தவிர எந்த விதத்திலும் இந்த படத்துக்கு இந்த படத்தினால ஒரு லாஸ் வர போறது இல்ல. அதனால அவங்க என்ன நோக்கத்துக்காக இப்படி எல்லாம் இந்த படத்துக்கு தடங்கல்கள் ஏற்படுத்துறாங்களோ அதுல எதுலுமே அவங்க வெற்றியடை போறது இல்ல. அதை தாண்டி தளபதி விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டி இன்னும் 200% கூடறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணிட்டே இருங்கப்பா, நல்லா பண்ணுங்க. இன்னும் அவரோட பாப்புலாரிட்டி எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது அவருக்கு அப்படிதான் நான் சொல்லணும். இது என்னன்னா சார், 2 படத்தோட கிளாஷ்ங்கிற மாதிரி போட்டு இதுல ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ட்ராக் எல்லாம் போச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி சார் பாத்தீங்க சோஷியல் மீடியாஸ்ல? இதெல்லாம் வந்து விஷயம் தெரியாதவங்க எல்லாம் பேசுற விஷயம். 2 படங்களை போட்டிக்காக கொண்டு வந்தாங்க. கடைசி நிமிஷம் வரையும் வந்து பராசக்தி படத்துக்கும் சென்சர் கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்க. அட்வான்ஸ் புக்கிங்கே நேத்து ஆச்சு தமிழ்நாட்டுல. சோ இதெல்லாம் வந்து விஷயம் தெரியாதவங்க எல்லாம் இது காம்ப்ளீட்டா பேசுறவங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரியும். வந்து சென்சர் போர்டு 2 படத்துக்கும் எப்படியாவது பிரச்சனை பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பராசக்தி படக்குழு எப்படியோ போய் ரிவைசிங் கமிட்டி போய் அங்க போய் அப்ரூவல் வாங்கி என்ன சொல்றது பல தடைகளை, அதாவது சொல்லுவாங்க 7 கடல் 7 மலை தாண்டி எப்படியோ பண்ணி படத்தை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்னன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு இவங்க டைம் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. 9ஆம் தேதி படத்துக்கு வந்து 5ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி சொன்னதுதான் இந்த படத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை. அதனாலதான் இந்த படத்துடைய ரிலீஸ் தாமதமாயிருக்கு. அந்த படத்துக்கு முதல்லயே ரிவைசிங் கமிட்டி சொன்னதுட்டு அவங்க உடனே ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. அது வந்து அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் பல தடைகள் இருந்தது. அதை பேசினா ஒரு பெரிய லாங் கதையாயிடும். அது எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும் அங்க என்னென்ன தடைகள்லாம் வந்தது. அதை மீறி அந்த படக்குழு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் முன்னாடி இல்ல, 12 மணி நேரம் முன்னாடி தான் உங்களுக்கு கிளியரன்ஸே கிடைச்சிருக்கு. 12 மணி நேரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படியோ, அதாவது சொல்லுவாங்கல்ல திக் மூமெண்ட்ஸ்ல பராசக்தி படம் எப்படியோ வெளியில வந்துருச்சு. சோ அந்த படக்குழுவும் மிகப்பெரிய சோதனையோட தான் வந்திருக்கு. இதை வந்து இந்த நேரத்துல ஒரே ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். நான் நேத்து பதிவு பண்ணியிருந்தேன் என்னன்னா, இனிமே பெரிய படங்கள், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படங்கள், பர்டிகுலரா நம்ம எடுக்கிற படம் வந்து எந்த வகையிலாவது பவர்ல இருக்கிறவங்களுக்கு எதிரான ஒரு படம் ஏதோ ஒரு கருத்தை முன்வைக்குது அப்படின்னா, சென்ட்ரலோ ஸ்டேட் கவர்மெண்டோ அப்படின்னா மினிமமா 45 to 60 நாட்களுக்கு முன்னாடி சென்சருக்கு அப்ளை பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள டேக்கிள் 45-60 நாள் முன்னாடி நீங்க சென்சர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன தடைகளை கொண்டு வந்தாலும் நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டி போலாம், கோர்ட்டு போலாம், எப்படியோ போய் படத்தை வெளில கொண்டு வந்துடலாம். ஆனா 15-20 நாள் முன்னாடி நம்ம சென்சர் போகும்போது நம்ம கிட்ட இருக்கிறது மினிமம் டைம். அந்த டைம்ல நம்மளால இந்த போர்சஸ்க்கு எதிராக ஓவர் கம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாது. அதுதான் ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. கரெக்ட் சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சார். நிறைய இப்போ தயக்கம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா கான்டென்ட்ல கை வைக்கிறாங்க சென்சார் போர்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய டைரக்டர்ஸ் இதை பற்றி ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஹீரோ விஜய் சார் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கே இந்த ஒரு நிலைமைன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன ஹீரோக்கள், சின்ன டைரக்டர்கள் அவங்க யோசிக்கிற கான்டென்ட்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருமாங்கிற ஒரு தயக்கம் ஏற்படும் தானே சார்? ஒரு பயம் ஏற்படும் தானே சார்? இல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் வந்த படங்கள் பாத்தீங்கன்னா, மனுஷின்ற படம் இன்னும் சென்சர்ல வந்து ரிலீஸ் ஆகல.
பேட் கேர்ள் படத்துக்கு வந்து பல சென்சர் கட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. சோ நீங்க வந்து பெரிய படங்களுக்கு தான் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. அதாவது இந்த மாதிரி சென்சர் பண்றது, மியூட் பண்றது, கட் பண்றதுன்றது அக்ராஸ் த போர்ட் எல்லா பட்ஜெட் படங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கு. பல படங்களுக்கு நடந்துட்டே இருக்கு. பல படங்களுக்கு ரிலீஸ்க்கு சென்சரே கொடுக்கல அவங்க. சோ அதனால வந்து நம்ம வந்து பெரிய படங்கள், சின்ன படங்கள் பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். அவங்க ரொம்ப டஃபா இருக்காங்க, ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த கட்ஸை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அந்த படம் வெளிவர முடியாது. ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படி நம்ம சொல்லலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் வந்து எல்லா படம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சென்சர் போர்டுன்றது ஒரு பாடி. அந்த பாடி நீங்க கன்வின்ஸ் பண்ணி தான் படத்தை கொண்டு வரணும். அதுக்கு வந்து நீங்க வந்து பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஆனா டைம் ஃப்ரேம் தான் மிக முக்கியமான விஷயம். நீங்க படத்தை கடைசி நிமிஷத்துல கொண்டு போகும்போது, 20 நாட்கள் முன்னாடி கொண்டு போகும்போது, 15 நாள் முன்னாடி கொண்டு போகும்போது அந்த சென்சர் போர்டு உங்களுக்கு கோஆபரேட்டா இருக்க மாட்டாங்கன்றத ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஜனநாயகம் மூலமா அவங்க சொல்லிட்டாங்க. 20 நாள் முன்னாடி வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க 9th ரிலீஸ் டேட் நீங்க பப்ளிசிட்டி பண்ணீங்க, அதனால உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி படத்தை வந்து வெகு விரைவில் ரிவைசிங் கமிட்டி பார்த்து உடனே கிளியரன்ஸ் கொடுத்துறோம் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. அவங்க டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, அந்த டைம் ஃப்ரேம் படி படத்தை டிலே பண்ணுவாங்க. நீங்க வந்து ரிலீஸ் டேட் படி உங்களால ரிலீஸ் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. இத எல்லா தயாரிப்பாளர்களும், எல்லா பெரிய படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும், இயக்குநர்களும் மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது 45 இல்ல 60 நாட்களுக்கு முன்னாடி படத்தை கொண்டு போய் சென்சர் போர்டுல கொடுத்துட்டு, இப்ப நிறைய பேர் ட்விட்டர்ல வந்து தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க படத்தை வந்து 45-60 நாள் முன்னாடி சென்சர் பண்ணா பைரசி வந்துரும். ஏங்க நம்ம கொடுக்குற காப்பி வந்து நம்ம கியூப் மூலமா தான் கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு டிவிடி போட்டு கொடுக்கல யார்கிட்டயும். நம்ம வந்து கியூப் மூலமா ஸ்கிரீன் பண்றோம். ஸ்கிரீன் பண்ண பிறகு சென்சர் கட் ஆன பிறகு அதை மாஸ்டர் காப்பி ரெடி பண்ணி, அதாவது நான் சொல்றது ஃபைனல் காப்பி கிடையாது. அது வந்து ஒரு காப்பி வந்து நம்ம சென்சர் போர்டு கொடுக்குறோம். அதை அவங்க உடனே சீல் பண்ணி ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. அதுல யாருமே கை வைக்க முடியாது. அதனால இன்னைக்கு வரையும் சென்சர் போர்ட்ல இருந்து படம் வந்து வெளியில வந்துருச்சு, பைரசில வந்துச்சுன்னு இன்னைக்கு வரையும் ஒருத்தரால சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே உடனே கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் அதை ட்வீட் பண்ண உடனே என்ன எப்படி சொல்ற, 45-60 நாள் கொடுத்தா பைரசி வந்துடாதா? எங்க வந்துடும் பைரசி? படத்தை பாக்குறது ஒரு கியூப் மூலமா ஒரு அது பிறகு கொடுக்கறது கண்டென்ட் நம்ம கொண்டு போயிட்டு லோ ரெசல்யூஷன்ல கொடுக்குறோம், ஹை ரெசல்யூஷன்ல கிடையாது. ஒரு லோ ரெசல்யூஷன்ல ஃபார் சென்சர் போட்டிருப்போம். அதை கவர்மெண்ட் பத்திரமா அது எப்படி பைரசில வரும் அந்த கண்டென்ட்? சோ நம்ம 45-60 நாட்களுக்கு முன்னாடியே எப்படியாவது அந்த படத்தை கொண்டு போய் சென்சர் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க எவ்வளவு தாமதம் பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம படத்தை கொண்டு வர முடியும். இதுதான் ஜனநாயகன் படம் மூலமா எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி கிடைச்ச படிப்பினை. உங்க படத்தை கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா ரிலீஸ் டேட்டை அணுகணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கிளியர்லி சைட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜனநாயகன் சார். ஃபாரின்ல இருந்தாலும் எங்களுக்காக பராசக்தி படத்தினுடைய ரிவ்யூவும் சரி, ஜனநாயகன் படத்தை பற்றின அந்த ப்ராப்ளத்தோட ஒரு கிளியரன்ஸும் சரி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரே கோரிக்கை தான், தமிழ் உணர்வு உங்களுக்கு உண்மையிலே இருந்ததுன்னா போய் படத்தை வந்து பராசக்தி படத்தை திரையரங்கில் போய் பாருங்க. இந்த ட்விட்டர்ல வர கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, படத்தை போய் பாருங்க, கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.